சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். விடியல் பயண திட்டத்தின் மூலமாக மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை வழங்கப்பட்டு வருகின்றது. சென்னையை பொறுத்தவரை நாள்தோறும் கிட்டத்தட்ட 3232 பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன. இதில் 45 முதல் 50% வரை இருக்கக்கூடிய பேருந்துகள் கட்டணமில்லா பேருந்துகளாக மகளிருக்கு இயக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஏறக்குறைய 1300 1500 பேருந்துகள் வரை ஒவ்வொரு நாளும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. பெண் பயணிகளுக்கு இதுபோன்று கட்டணமில்லா சேவை பேருந்து வழங்குவதன் காரணமாக தொடர்ந்து பெண்கள் பேருந்துகளில் செல்வது சென்னையில் அதிகரித்து வருகின்றது. மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்ட பேருந்துகளில் ஆண் பயணிகள், பெண் பயணிகள் என்று அனைவருமே இணைந்து பயணிக்கலாம் என்றாலும் கூட கிட்டத்தட்ட 63 விழுக்காடு அளவிற்கு பெண் பயணிகள் எண்ணிக்கையே விடியல் பயண திட்ட பேருந்துகளில் அதிகமாக இருக்கின்றன. 63 விழுக்காடு அளவு. எனவே பெண் பயணிகள் அதிகப்படியான அளவில் பேருந்து சேவையை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான பேருந்து சேவையை அதிகரிக்கக்கூடிய விதமாக எந்தெந்த வழித்தடங்களில் எல்லாம் தற்பொழுது பேருந்துகள் பொதுவாக இயக்கப்படக்கூடிய சென்னை மாநகர பேருந்துகள் வருவாய் குறைவாகவும் பயணியர் குறைவாகவும் இயக்கப்படுகின்றனவோ அந்த பேருந்துகளை விடியல் பயண திட்டத்தில் இணைத்து மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளாக இயக்குவதற்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன்படி 172 வழித்தடங்களில் இருக்கக்கூடிய 172 பேருந்துகள் தற்போது சிவப்பு நிற எக்ஸ்பிரஸ் பேருந்துகளாக கட்டண பேருந்துகளாக இயக்கப்படக்கூடிய அந்த பேருந்துகளை மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவைகளாக மாற்றுவதற்கு தற்பொழுது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி சென்னையில் ஏற்கனவே இயக்கப்படக்கூடிய மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளோடு கூடுதலாக இந்த 172 பேருந்துகளும் இன்னும் ஒரு 10-15 நாட்களில் இணைக்கப்படும் என்ற தகவலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.